இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுகிற அரசு மக்களுக்கான அறிவித்த திட்டங்களுக்கு பட்டை நாமம் போட்டுவிட்டு அதை தோலுரித்து காட்டுகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரின் எழுச்சி பயணத்தை கண்டு நடுநடுங்கி போயிருப்பது இப்போது நமக்கு பட்டவர்த்தமாக அவர்களுடைய செயல் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆகவே அரசியலிலே கால்புரட்சிகள் இருக்கலாம், ஆனால் அரசியலே கால்புரட்சியாக இருப்பது என்பது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. ஆகவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இது போன்ற சிறுபிள்ளைத்தனமான செயல்களிலே இந்த ஆளுங்கட்சி என்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் அது மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற அந்த பழமொழியை உங்களுக்கு நினைவிலே கூர்ந்து, பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்ற சத்திய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டுத்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களின் எழுச்சி பயணம் 8 திக்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.